ஒரு டீ குடிக்கலாமா? Hey guys, welcome back the another video. So ethical hacking complete course with ஒரு டீ குடிப்போமா. நான் உங்கள் தரணிதரன். ஸோ லாஸ்ட் டைம் எதனால இவ்வளோ டிலே ஆயிடுச்சு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூடியூப்லேருந்து கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்ல முடியாது, வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹேக்கிங் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நான் மறுபடியும் ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பேசிக் எல்லாமே நம்ம ஒரு தியரட்டிக்கல் நோட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கோர்ஸ் போய் கற்றுக்கிறது என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குவீங்களோ அது எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எத்திக்கல் ஹேக்கிங் லைசன்ஸ் டு ஹேக் உள்ள போயிடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி நம்மலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னா என்ன, எதுக்காக எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இருக்காங்க, எத்திக்கல் ஹேக்கிங்கோட ப்ராசஸ் என்ன, ரிப்போர்ட்டிங் அதாவது எத்திக்கல் ஹேக்கிங்கோட ரிப்போர்ட் எப்படி மேக் பண்ணுவாங்க, இதை வந்து எப்படி லீகலாக கீப் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது லீகலாக எப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின ஓவர்வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லீகல் தான். ஓகேங்களா? ஸோ ஹேக்கிங் இல்லீகல், எத்திக்கல் ஹேக்கிங் இது வந்து போகும்போது நீங்கள் வந்து இதை லீகலாக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பெர்மிஷன் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த டார்கெட். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர்கிட்டருந்து பெர்மிஷன்ஸை வந்து அப்டைன் பண்ணுறது அப்படின்னா எடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மால்வேரு இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும், அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தாலே வந்து சில இடங்களில் தவறுகள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய தவறுகள், அந்த வல்னரபிலிட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எத்திக்கல் ஹேக்கிங் வந்து எப்படி ஒரு வல்னரபிலிட்டிஸை வந்து ஃபைன் பண்ணுதோ அதே மாதிரி தான் எத்திக்கல் ஹேக்கர்ஸும் வந்து சேம் ஸ்கில்ஸ் தான் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் சேம் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணணும், ஒரு விக்டிமோட க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா சேம் அதே ஒரு கோடிங், அதாவது ஸ்கிரிப்டை தான் வந்து அவங்க வந்து பில்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லினக்ஸ் தான். இது எதனால் அப்படின்னு நீங்கள் ஃப்யூச்சரில் நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், இது வரைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ண 500 மெம்பர்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா வந்து நான் ஒரு 4 நாள் பக்கம் வீடியோ போடல, நிறைய பேர் குவிட் பண்ணியிருப்பாங்க. பட் வெயிட் பண்ணி வீடியோக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம போயிடலாம். இதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர் ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நான் டெஸ்ட்ரக்டிவ் மேனர். இப்போ வந்து நீங்கள் google.comனு உங்கள் கூகுளில் டைப் பண்ணுறீங்க, பட் இது ரீடைரக்ட் ஆகி facebook.comனு போணுச்சுன்னா உங்களுக்கு சந்தேகம் வருதுல்ல. ஸோ google.comல ஏதோ ஒரு பக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கை ஒரு எத்திக்கல் ஹேக்கர் கண்டுபிடிச்சி google.comட்ட கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஃபைண்ட் த வல்னரபிலிட்டிஸ். இவ்வளோ தான் வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கரோட வேலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ். எத்தனை டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரல் ஒரு பேசிக்காகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் ஹேட் இருக்காங்க, பிளாக் ஹேட்ஸ் இருக்காங்க, கிரே ஹேட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒயிட் ஹேட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பசங்க, அப்படியே பபுள் மாதிரி இருப்பானுங்க. பபுள்னா நான் தான் சொன்னேன், இப்போ ஒரு அமேசானில் பக் இருக்குன்னா கண்டுபிடிப்பானுங்க, கூகுளில் பக் இருக்குன்னா கண்டுபிடிப்பானுங்க. அந்த பக்கை ஃபைன் பண்ணுற வேலை தான் இவனுங்களுக்கான வேலை. இது யார் ப்ரோ கண்டுபிடிப்பா? இவனுங்க ஃபைன் பண்ணிடுவானுங்க. ஸோ இதை யார் சொல்யூஷன் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. ஓகேங்களா? சைபர் செக்யூரிட்டி என்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களோட வேலை தான் வந்து இந்த பக்குக்கான சொல்யூஷனை கொடுக்குறது. ஓகே? ஸோ பக்கை கண்டுபிடிக்கிறவன் தான் வந்து எத்திக்கல் ஹேக்கர். எப்போவுமே சொல்யூஷன் தரமாட்டான், நல்லா மைண்டில் வச்சுக்கணும். பக்கை ஃபைன் பண்ணுறவன் தான் எத்திக்கல் ஹேக்கர், பக்குக்கான சொல்யூஷன் கொடுக்குறவன் சைபர் செக்யூரிட்டி என்ஜினியர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், எத்திக்கல் ஹேக்கர்ஸ் எதனால ஹேக் பண்ணுறாங்க? ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே நாலேஜாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். வீக்னஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனோட வீக்னஸ் என்ன, இப்போ உங்கள் ஃபோனோட வீக்னஸ் என்ன, ஒரு ஆண்ட்ராய்டோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட். ஸோ செக்யூரிட்டி அப்டேட்டோட மேக் அட்ரஸும் ஐபி அட்ரஸும் தெரிஞ்சினாலே உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஐபி எடுக்க முடியும் அப்படின்னாலே ஒரு எத்திக்கல் ஹேக்கரால் உங்கள் மொத்த மொபைலையும் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து நமக்கு அன்வான்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க ப்ளே ஸ்டோர் வந்து ரொம்ப சேஃபு செக்யூர்லாம், அப்படியெல்லாம் கிடையாது. ப்ளே ஸ்டோர்லேயே பக் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் ஆப் ஏற்றுங்களேன்,
கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு ஒரு சின்ன காலம் மாதிரி கொடுத்துருப்பானுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டாஸ் எதெல்லாம் அவங்க எடுப்பாங்க, எந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் தேடி பார்க்கும்போது மெயின் கேர்ள்ஸ் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த நிறைய லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து டேட்டா அண்ட் ப்ரைவசிக்குள்ளே வருதா இல்லை அதுக்கு மேலே எதாவது எடுக்கிறாங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எத்திக்கல் ஹேக்கர் வந்து ஒரு டிஃபென்சிவ் டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போது நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஒரு நடுத்தரமான வர்க்கம். அவன் நினச்சா நல்லது பண்ணுவான், நினச்சா கெட்டது பண்ணுவான். பிளாக் ஹேட் வந்து சொல்லவே தேவையில்ல. தலைவர் வந்து எப்பயுமே கெட்டது மட்டுமே பண்ணுற ஒரு விஷனோடு இருப்பார். ஒரு டார்கெட்டை அடிக்கணும், விக்டிமை கொலை பண்ணணும், தப்பாயிரும், பீப் போட்டுக்கோங்க. ஸோ விக்டிமோட டேட்டாஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பார். ஸோ இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்கிட்ட இருந்து சொசைட்டியையும் இன்டர்நெட்டையும் காப்பாற்றணும். இதுதான் வந்து அவங்களோட வேலை. ஓகேங்களா? ஸோ எவ்ரி கோடர் ஷுட் நோ அவுட். அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, கெட்டவனுக்கும் எல்லாம் தெரியும், நல்லவனுக்கும் எல்லாம் தெரியும், நடுத்தரமான இருக்கவனுக்கும் எல்லாம் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரோ நீங்கள் லினக்ஸ்னு சொல்கிறீங்க, இதை ஏன் விண்டோஸில் பண்ண முடியாதா? விண்டோஸ் ஹேக்கர்ஸும் இருக்காங்க, லினக்ஸ் ஹேக்கர்ஸும் இருக்காங்க, மேக்கில் யூஸ் பண்ணுற ஹேக்கர்ஸும் இருக்காங்க. ஓகேயா? ஸோ லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்டோட டோஸ்ன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஓஎஸ் இருந்தது. ஸோ அந்த ஓஎஸ்லாம் நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதாவது பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த டைமில் அவரோட ஃபுல் பேர் தெரியலை, பட் அவர் பேர்லேயே லினக்ஸ்னு ஒரு பேர் தான் அது. அவர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜை உருவாக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த லினக்ஸ்ன்ற ஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இதில் உங்கள் இஷ்டத்துக்கு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நீங்கள் விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன வெர்ஷன் சொல்லுவீங்க? விண்டோஸ் 6 ப்ரோ, விண்டோஸ் 7 ப்ரோ, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 வந்துச்சுன்னா விண்டோஸ் 12, 13 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேயா? பட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தேவையோ அப்படி என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஆனால் ஹேக்கிங், ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்காக உருவாக்கணும் ஒரு பெஸ்ட்டான லினக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன் நான் காலி லினக்ஸ்னால் உபன்டோலையும் பண்ணலாம், பேரட் ஓஎஸ்லையும் பண்ணலாம். பட் நான் ஏன் காலி லினக்ஸ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மைண்டில் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸோட ஓஎஸில் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, google.comனு பண்ணுறீங்க. இது எப்படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விண்டோஸ்க்கு போய்க்கலாம். விண்டோஸில் ஒரு சிஸ்டமில் நீங்கள் வந்து google.com பண்ணுறீங்க அப்படின்னா அது டேரெக்டாக ரிசோர்ஸ் பேஜான google.comோட சர்வருக்கே போகும். ஓகே, போயிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ உங்களோட மேக் அட்ரஸ் அண்ட் ஐபி அட்ரஸ் வந்து டேரெக்டாக கூகுள் சர்வர் ஸ்டோர் பண்ணி ரீடைரக்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை தருதா? பட் லினக்ஸ் ஓஎஸ்லையும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, நீங்கள் அனுப்புகிறது என்ட்ரி நோடுன்னு சொல்லிட்டு ஒரு இடையில ஒரு சிஸ்டம் இருக்கும். இப்போ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதாவது ஒரு ரேண்டமான ஒரு சிஸ்டத்துக்கு இது ஃபஸ்ட்டு ரீடைரக்ட் பண்ணும் நீங்கள் டைப் பண்ண வெப்சைட்டை. அந்த என்ட்ரி நோடு என்ன பண்ணும் அப்படின்னா ரிலே நோடுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு இடத்துல. அதில் ரேண்டமாக போகும். இப்போ ரேண்டமாக இந்த சிஸ்டமே ஆல்ட்ரு பண்ணி அனுப்புகிறனால உங்களோட ஐபி வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐபி டிஃபர் ஆகிறனால தான் ரீடைரக்டில் உங்களை யாராலையுமே பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கணும். காலி லினக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து இதுதான். வேறு நீங்கள் பெரிய லெவலில் ரொம்ப நாலேஜாக போவேன்னா போக உங்களுக்கு நாலேஜ் வச்சுக்கோங்க. ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கோட ஓவர் வியூ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, எவ்ரி கோடர் ஷுட் நோ ஹவு டு ஹேக். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி ஹேக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா கோடராலையும், அதாவது கோடருங்கிறது இங்கே என்ஜினியர் தான், எல்லா எத்திக்கல் ஹேக்கராலையுமே வந்து தெரியும். ரெண்டாவது வந்து செக்யூர் கோடுனா என்ன, அதான் சேஃபான கோடிங் என்ன. ஸோ பிளாக் ஹேட் அட்ரஸ் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து இவிலாக யூஸ் பண்ணுவாங்க. இவில்னா கெட்டதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, வெனம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மால்வேர்ஸ் க்ரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க, வைரஸை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அது பண்ணுவாங்க. ஸோ இதிலெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு உனக்கு தெரியணும். ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்கு தெரியணும்னா அதை க்ரியேட் பண்ணவும் தெரியணும்ல. ஆக்க தெரிஞ்சவனுக்கு தானே அழிக்க தெரியும். ஸோ அதான் பேஸு. ஓகேங்களா? ஸோ ஒருத்தன் க்ரியேட் பண்ண தெரிஞ்சால் தான் அதை வந்து தடுக்க முடியும். அதுக்கு தடுக்கிறவன் எத்திக்கல் ஹேக்கர் ப்ரோ. அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, விச் கோட் இஸ் தட் கேன் டிஃபெண்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் ஹேக்கர்ஸ். ஓகே, அந்த கோட் ஹேக்கர்ஸ்டேருந்து காப்பாற்றணும், அதுக்காக தான் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ டிஃபைனிங் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்து 5 ஃபேஸாக எடுத்துக்கலாம். ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கோட ஃபேஸ் எப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, வகைகள்னு சொல்ல முடியாது இல்லை, ஃபேஸ் நான் தமிழோட கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை 5 வகையாக பிரிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிகனைசேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷன்லேயே சொல்கிறேன். ஒரு ரெட்மி மொபைலில் ஒரு கேலரின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் எடுத்த லேட்டிடியூட் லேக்னிடியூட் வரைக்கும் காட்டும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த டேட்டா தான் அவனுக்கு ஃபஸ்ட்டுக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா உங்கள் ஐபி தெரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐபி, இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே ஒரு மூணாவது கண்ணுன்னு சொல்லுவாங்களே இரும்பு திரைப்படத்தில். ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி வந்து ஒரு 30,000 கண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே அவனால் பார்க்க முடியும். அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்கேனிங். உங்கள் டிவைஸ் மொபைலை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவான்னா நீங்கள் எதாவது ஆன்டிவைரஸ் வச்சுருக்கீங்களா, டிடெக்ட் பண்ணுமா. இப்போ நீங்களே ஒரு ஸ்க்ரீன் மேலே நீங்கள் ஒரு ஆப்பை யார் மொபைலில் ஏற்றுனீங்க அப்படின்னா அதை வந்து ஆக்சுவலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ண மாட்டீங்க, டிசேபிள் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுவாங்க. அடுத்து கெய்னிங் ஆக்சஸ். இந்த இடத்துல தான் வந்து நான் சொன்ன ஐபி, அந்த ஆக்சஸுக்கான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்குவாங்க, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு டீட்டெயில் எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அதை வச்சு ஹேக் பண்ணிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 5 to 10 days வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கவரிங் அட்டாக்ஸ். ஸோ கவரிங் அட்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். அவங்களோட அதான் ஃபோனோட முக்கியமான விஷயம் மேக் அட்ரஸ், ரெண்டாவது ஐஎம்ஐ, மூணாவது ஐபி. ஓகேங்களா? ஸோ இது ஆல்டர்னேட்டாக மாறும். ஸோ இது மூணுமே தெரிஞ்சுன்னா உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்றது A to Z நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும், ஆக்சஸும் பண்ண முடியும், ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணும் நம்ம நான் ஏன் டூல் பேர்லாம் அதிகமாக சொல்லலை அப்படின்னா எனக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா சேனல் தூக்கிடுவானுங்க. அதனால தான். ஓகே, நான் இதில் போட்டிருக்கேன், பட் இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது ஒரு ஓவர்வியூ மாதிரி தான். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து டீட்டெயில்டாக போவோம், இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக போவோம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங் டெக்னாலஜிஸ். ஹேக்கிங் டெக்னாலஜிஸில் டைப்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்ன? ஒரு ஓஎஸ், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு வைரஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா உங்கள் ஃபோன் கிட்கேட் வெர்ஷனாக இருந்துச்சுன்னா நான் அனுப்புகிற வைரஸ் சப்போர்ட் ஆகாது. ஆண்ட்ராய்ட் 10 ஆண்ட்ராய்ட் 11 இருந்தால் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த அப்டேஷன் நமக்கு தெரியணும். ரெண்டாவது மிஸ்கான்ஃபிகரேஷன் அப்படின்னா நான் ஒரு வைரஸ் க்ரியேட் பண்ணுறேன், அந்த வைரஸில் வந்து நான் என்ன கோட் பண்ணுறேன், நான் என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன்னா உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே வந்து உங்கள் ஃபோனோட ஆக்சஸ் பர்மிஷனை எனக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதில் நான் ஆக்சஸ்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதலை அப்படின்னா எனக்கு ரீடைரக்ட் ஆகிறது எல்லாமே 0 ஃபைல்ஸாக ரீடைரக்ட் ஆகும். எனக்கு ஃபைல் எதுவுமே வராது. நான் இப்போது அவ்வளோ பெரிய வேலை செஞ்சும் அந்த இடத்துல முட்டாளான மாதிரி தானே. ஸோ அதனால தான் வந்து மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிங், அதே தான் சேம் கான்செப்டில் வந்து ரிமோட் த நெட்வொர்க். இது உங்களுக்கு ரொம்ப எல்லாம் வேணாம். நெட்வொர்க் ரிமோட்டிங் அப்படின்னா பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வர ஆண்ட்ராய்ட் டிவிலலாம் வந்து உங்கள் மொபைல் எப்படி ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறீங்களோ சேம் அதே தான். லோக்கல் நெட்வொர்க் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோக்கல் நெட்வொர்க்னால் என்ன, ஹோஸ்ட் ஐபி, லோக்கல் ஐபி, அப்புறம் போர்ட்டு, இதெல்லாமே வரும். ஓகே, லோக்கல் நெட்வொர்க்னால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பிசியில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் தான். ஓகேங்களா? ரொம்ப எல்லாம் வேணாம். ஸ்டோலன் த எக்யூப்மெண்ட்ஸ். இது எக்யூப்மெண்ட்டை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம், இது ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போயே சொன்னால் உங்களுக்கு குழம்பிடும். ஓகே, ஸோ நான் சொல்லியிருந்தேன் எத்திக்கல் ஹேக்கிங்னா பக்கை ஃபைன் பண்ணுறவங்க அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த மாதிரி பக்கை ஃபைன் பண்ணால் அவங்க டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெக்னாலஜி பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, தேர்ட் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். சேம் அந்த ஹேக்கர்ஸில் 3 டைப் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கர் பண்ணுறது, சாரி டெவில் ஹேக்கர்ஸ் பண்ணுறது. ஒயிட் பாக்ஸ் ஹேக்கிங் அப்படின்னா, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கர் பண்ணுறது. கிரே பாக்ஸ் அப்படின்னா அவன் வந்து நல்லதும் பண்ணுவான் கெட்டதும் பண்ணுவான். அந்த மாதிரி காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான், கூலிப்பட மாதிரி அவன். ஓகேங்களா? ஸோ அவனை பற்றி கண்டுக்க வேணாம், நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். பென் டெஸ்ட் டெலிவரபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ஃபைண்டிங்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் ஹை ரிஸ்க். ஓகே, இது ரொம்ப சீரியஸாக நீங்கள் கூசியெல்லாம் யோசிக்க வேணாம். ஸோ ஒரு லிஸ்ட்டு வரும். ஓகேயா? ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ புரியுற மாதிரி நான் சொல்கிறேன், இருங்க ஒரு எக்ஸாம்பிள் யோசிப்போம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் வாங்குறீங்க, அவன் ஆக்சஸ் வந்து பாஸ்வேர்ட் லாக் பண்ணியிருக்கான். ஸோ நம்பர் பேட்டர்னு வச்சுக்கலாம், நம்பரோ இல்லை பேட்டர்னோ ஏதோ ஒன்று வச்சுருக்கான். ஸோ அவன் என்ன வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ நார்மலாக ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்க அப்படின்னா அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்டெப்பும் கூட. ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக ஃபஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் வந்துருச்சுல, அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபைண்டிங். இப்போ இன்றைக்கி ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பான், நாளைக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பான். ஸோ இன்றைக்கி இருக்க பாஸ்வேர்டை நம்பி நாளைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணணும், இது எத்தனை நாள் அவன் வச்சுருக்கான், இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதை ஃபைண்ட் பண்ணணும்.
தேர்டு எ கன்க்ளூஷன் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் யுவர் ஃபைண்டிங். ஸோ இதுதான் நான் டிசிஷன் எடுத்துட்டேன், இவனோட பாஸ்வேர்டு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தைரியமாக ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே போகலாம். ஓகே. ஃபோர்த், நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, லாக் ஃபைல்ஸ் ஃப்ரம் டூல்ஸ். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபைலை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டூலில் இன்சர்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அது ப்ரொவைடட் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஆஃப் யுவர் ஃபைண்டிங்ஸ். நீங்கள் கொடுக்குறது ஒரு டூல் வந்து அவனுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரியே இருக்கணும். இப்போது சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ஒரு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ட்ரெண்ட் ஆனிச்சில்ல, அதாவது லோன்ஸ் ஆப்பில் வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சேம் அதே தான். அவன் கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் ஃபைனல் ஸ்டேஜில் அவனோட உண்மையான முகத்தை காட்டிட்டான். அதாவது உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி தான் அவன் கொடுத்துருக்குறான். ரீடைரக்ட் நோட்டி மாப் பண்ணி அனுப்பிட்டானா, எஸ் அதுதான். நெக்ஸ்ட், ப்ராக்டிக்கல் செக்யூரிட்டி சொல்யூஷன். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா மொபைலோட சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ செக்யூரிட்டி கோடு வந்து டே பை டே நீங்கள் அப்டேட்டில் வச்சுக்கணும். அப்டேட்டில் இருந்தால் தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட், எத்திக்கல் ஹேக்கிங்கில் ஓகேன்னு ஒரு சில பல கைட்லைன்ஸ் இருக்குது. கைட்லைன்ஸ்னால் ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமே. ஓகேயா. ஸோ ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். டோன்ட் யூஸ் ஹேக்கிங் ஃபார் ஈவில்னு சொல்லுவோம். இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இதை கற்றுக்கணுமே தவிர இதை செயல்படுத்தணும் அப்படின்லாம் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றின கரியர்ஸ் நிறைய இருக்குது. இதுவும் நம்ம வீடியோவில் வரும். ஓகேயா. இதை படிச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எந்தெந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதோட பேசிக் சேலரியே உங்களுக்கு 60,000க்கு மேலே தான். ஓகே. ஒர்க்கு 2 மணி நேரம் தான் இருக்கும். குறைஞ்சபட்ச சேலரியே வந்து உங்களுக்கு 60,000க்கு மேலே தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்படலாம் வேணாம். அதுக்கு அடுத்து இதை கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நாலேஜஸ் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஓஎஸ். ஒரு எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, விண்டோஸ்னால் விண்டோஸ், டெர்மக்ஸுங்க டெர்மினலில் லினக்ஸ்னால் லினக்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கற்றுக்கிற விஷயம் வந்து, அதாவது ஓஎஸ் வந்து எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் அதை பற்றின முழுசாக தெரியணும். A to Z 100%. இந்த ஓஎஸில் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி 100% தெரியணும். ரெண்டாவது, சாஃப்ட்வேர் சைட் பண்ணுற மாதிரியே ஹார்ட்வேர் சைடும் பண்ண தெரியணும். ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஓவர் வியூக்காக தான். கற்றுக்கோங்க. நோட்ஸ் இல்லை அப்படின்னாலும் இதை நோட் பண்ணி ஒரு சின்ன கைட்லையோ இல்லை ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்லுவாங்க, டைரி, அதுலேயே கூட எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இட்ஸ் ஈஸி டு காட்ச். இதை நீங்கள் படிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். அண்ட் பெனால்ட்டிஸ், இதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட பனிஷ்மெண்ட் ரொம்பவே விளைவு தவறாக இருக்கும். ஏன்னா சைபர் கிரைம் மாதிரி ஒரு குற்றச்செயலாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா லைஃபே ஸ்பாயில் ஆகிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கான அவேர்னஸ் கிடைக்காது. நான் யூடியூப்பில் நீங்கள் நிறைய பேர் தேடி இருப்பீங்க ஆக்சுவலாக வந்து ஹேக் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும், சோஷியல் மீடியாஸ் ஹேக் பண்ணணும் அப்படின்னு. பட் எல்லாருமே யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்ச ஸ்கிரிப்டை தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணுவீங்க. உங்கள் டேர்முக்கு ஸ்டோரேஜ் அலோவ் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் இன்ன வரைக்குமே ஸ்டோரேஜ் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேர்முக்ஸில் ஒரு வாரத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே. பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறேன் அதெல்லாம் எப்படி எடுக்கணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்ட் 2க்கு நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ கைஸ்.